தாவேகா கூட கூட்டணிக்கு கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உறுதியா பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி பொறுத்திருந்து இல்லை, நீங்கள் என்ன பொறுத்திருந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவர் 4 பேர் 5 பேர் சீட்டு கேட்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறார்கள். செல்வாக்கு மிக்க 2 பேர் 3 பேர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிறார்கள். அப்போதுதான் வெளியே யார் வருகிறாள், யாரோடு யார் சேரப்போகிறார் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடும். அதிமுகவிலிருந்து இன்னும் வருவாங்க முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு இல்லை நீங்கள் அதான் இல்லை, அதுதான் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, எதையும் வெளிப்படையாக பெயரை குறிப்பிட்டு சொல்ல இயலாது. அப்படி குறிப்பிட்டு சொல்கிற போது அவர் நம்மிடத்திலே வருவதை காட்டிலும் தடைகள் ஏற்படுகிறது. தேர்தல் அறிக்கை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையிலும் தெளிவாக மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது தமிழக மக்களை வியக்கத்தக்க அளவிற்கு அது இருக்கும்.